அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். உங்களை இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. சொல்கிறதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் பல சூழ்நிலைகள் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது. நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய உறவுகளுடைய கேள்வி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த வார்த்தையில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, தளர்வு அறியா மனம் தரும். இந்த தளர்வு அறியாத ஒரு மனம், நம்ம மனசு என்றைக்கும் தளர்ந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம எதை சந்திக்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கா மு கா பி. இது என்னங்க புதுசாக இருக்குன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி சிலருக்கு சந்தோஷம் இருக்கும், கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்காது. சிலருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் இருக்காது, கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்கும். இதை இப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்துலையும் இதை எடுத்துக்கலாம், எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை, எனக்கு ஏன் கல்யாணம் நடந்தது. இப்போ ரெண்டையும் எடுத்துக்கணும். இப்போ ரெண்டு பக்கம், மொத்தம் 4 கேள்வி வச்சுருக்குறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய சந்தோஷம் இருந்தது, கல்யாணத்துக்கு பின்னாடி என் சந்தோஷம் போயிட்டு, அப்படிங்கிறவங்க இந்த பதிவை தொடருங்க. அடுத்தது, எனக்கு ஏன் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்க அந்த பதிவை தொடருங்க. கல்யாணம் ஏன் சார் எனக்கு ஆனது அப்படிங்கிறவங்களும் இந்த பதிவை தொடருங்க. மொத்தம் 4 மனிதர்களுக்கு இதை பற்றி பேச போகிறோம். இது எல்லாமே அவ்வளோதான், ஃபேக்ட் எழுதியிருக்கிறான்ப்பா. எல்லாம் பிரம்ம என்ன பண்ணுறான், நம்ம சந்தோஷமாக எப்போ இருப்போன்னு பார்க்குறான். இவனுடைய சந்தோஷம்னு இவன் ஒன்று முடிவு பண்ணுறான்டா. யார்? கடவுள் முடிவு பண்ணுறாரு, பிரம்மன் முடிவு பண்ணுறாரு. மனுஷனை பார்த்து இவனுக்கு ஒரு சந்தோஷம்னு ஒன்று முடிவு பண்ணுறான். அதை சந்தோஷம் ஆக்கிறதா சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிறதாங்கிறது நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பிரம்மன் முடிவு பண்ணி சில பேருக்கு நல்லா எழுதுகிறான், சில பேருக்கு கிறுக்கிறான், சில பேருக்கு கிறுக்கி விட்டு திருப்பி நல்லா எழுதுகிறான். இப்போ நமக்கெல்லாம் அதை எப்படி எழுதியிருக்கிறான், சார் எனக்கு நல்லா எழுதலை, கிறுக்கிட்டான், ஆனால் நான் எப்படி அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச போகிறோம். சார் எனக்கு எழுதவே மறந்துட்டான் சார், அதை நான் இப்போ எப்படி அவனை திருப்பி ஞாபகப்படுத்தி, தம்பி கொஞ்சம் பார்த்து எழுதி விட்றா, நானும் என்னடா பண்ணுறது உலகத்தில் இப்படி ஒண்டி கட்டியாகவே இருக்கிறேனே அப்படின்னும் சொல்ல வேண்டிய வாய்ப்பு. சார் நான் எனக்கு எழுதுனான் சார், எழுதும் போது தப்பாக எழுதியிருக்கிறான் சார், ஏண்டா கல்யாணம் பண்ணணுன்னு இருக்குது, இப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் நான் ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பித்து, நான் அரசியலுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு சிஎம் ஆன பிறகு ஒரே கையெழுத்தில் இதை மாற்றிட்டு போக முடியுமா? முடியாது. நான் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் ஒரு கையெழுத்தில் மாற்ற முடியாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதரால், ஒரு தலைமையால் மாற்ற முடியாத சில பிரச்சனைகள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனுஷன் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கும், நிம்மதியாக இருக்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போனேங்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடைக்கலைங்கிறதுக்கும் யாரையுமே குறை சொல்ல முடியாது. நம்ம ஜாதகம், நம்ம வாங்கின வரம், நம்ம தலையில் எழுதியிருக்கிற எழுத்து, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயணத்தை மேற்கொண்டோம்னா தப்பிச்சுக்கலாம். தப்பிக்க வழி இருக்குப்பா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டோன்ட் வரி, கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு ஒரு 7 விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அது என்ன 7 விஷயம்னு ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்ல போகிறேன், தனித்தனியாக சொல்ல போகிறேன். இது கடைசியில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் வாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு கல்யாண வாழ்க்கை ஏன் சிக்கலாகிறது, திருமண வாழ்க்கை ஏன் சிக்கலாகிறது?
கல்யாண வாழ்க்கை ஏன் நடக்க மாட்டேங்குது? நான் கன்னிராசியில் பிறந்திருக்கேன் சார், கல்யாணம்னா என்னன்னே எனக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ நாள் வயசாகிட்டு சார், கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. இது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, கல்யாணம் நடந்தது சார், அது பேர் கல்யாணம்னே சொல்ல எனக்கு பிடிக்கல சார், ஏமாற்றிட்டாங்க சார், எல்லோரும் சேர்ந்து ஏமாற்றிட்டாங்க சார், என் உறவுகள் கூட என்னை சேர்ந்து ஏமாற்றிட்டாங்க சார். நான் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சி தான் சார் கல்யாணம் வேணான்னு நினச்சேன், என்னையே கல்யாணம் பண்ணிக்க வச்சு இன்றைக்கி கல்யாண வாழ்க்கை எனக்கு பிடிக்காமல் போயிட்டு சார் அப்படின்னு சொல்கிறவர்களும் கன்னிராசியில் அதிகமாக இருப்பீங்க. அதே நேரத்தில் சொற்பமாக கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க உண்டு. அது அவங்க நிறைய விஷயங்களை சந்தித்து புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் 30 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம்னா என்ன, 32 வயசுக்கு பிறகு தான் கல்யாண வாழ்க்கைக்குள்ளோட அர்த்தத்தை தெரிஞ்சு 36 வயசில் தான் கல்யாணத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வருவீங்க. இப்போ ஏறத்தாழ கன்னிராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சுன்னா கல்யாண வாழ்க்கை நல்லாயிடும். அது வரைக்கும் கல்யாண வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை சந்திக்கணும். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் குழந்தைங்களுக்கு 15 வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் படாத பாடு படணும். உங்கள் குழந்தைங்களுக்கு 15-16 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் நிம்மதியாகிடலாம். உங்கள் பிள்ளைங்க காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கல்யாண வாழ்க்கையில் உங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிரும். இப்போ கன்னிராசிக்காரவங்களுக்கு ஏறத்தாழ பிள்ளைங்க வளர தான் கன்னிராசிக்காரவங்களோட கல்யாண வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சுதந்திரமாக செயல்படலாம். கல்யாணமே நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், கல்யாணத்தை நெருக்கி கொண்டு வரும்போது எவனாவது ஒருத்தவன் கூட இருக்கிறவன் குழி பறிச்சிருவான், இந்த பையனுக்காக கொடுக்குறீங்கன்னுடுவான், இந்த பொண்ணுக்காக கொடுக்குறீங்கன்னுவான். எவனோ ஒருத்தவன் தெரிஞ்சவனே நமக்கு என்ன பண்ணுவான், வில்லங்கமாக மாறுவான். இது மாதிரி சில பேர் நம்மளை கல்யாண வாழ்க்கையில் நடத்த விடாமல் சிக்கலை கொடுப்பாங்க. நம்ம என்றைக்கோ ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுருப்போம், அதை கொஞ்சம் பிரபலமாக்கிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். நம்ம மறந்துருப்போம் வாழ்க்கையில், அவங்க மறக்க மாட்டாங்க. அதனால் நிறைய உறவுக்காரவங்களும் தெரிஞ்சவங்களும் நம்மளை குட்டி குட்டி கலாட்டாலாம் பண்ணி நம்மளை சின்னாபின்னமாக்குவாங்க. இதெல்லாம் தான் கன்னிராசிக்கு கல்யாண வாழ்க்கையில் பெரிய சிக்கல்களை உண்டாக்குறது. இப்போ உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல பார்த்திங்கன்னா குரு நீசமாயிருப்பார். அதனால் என்ன தான் நம்ம பெரிய அளவில் வெளிப்படுத்தினாலும் அன்பை அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அப்போ நாடி நரம்பு புத்தி இது எல்லாத்துலேயும் அன்பு உங்களுக்கு இருக்கும், ஆனால் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். அப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப சிம்பிள், உங்கள் குடும்பத்தில் கல்யாணம் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும், சிக்கல்கள் விலகணுன்னா நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட சொல்லிவிடுங்க, சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்கிட்ட சொல்லிவிடுங்க, நான் அதுபடி நடந்துக்கிறேன், உங்களுக்குள்ள கடமையை நான் எல்லாம் செஞ்சிடுறேன், உங்களுக்கும் என்னால் லாபம் கிடைக்கும், உங்களுக்கு ஓகேவான்னீங்கன்னா அவங்க ஒத்துப்பாங்க. அதேமாரி நீங்கள் ஹஸ்பண்டாக இருந்தீங்கன்னா ஒய்ஃபுக்கிட்ட தெளிவாக சொல்லிவிடுங்க, தப்பார் நான் வச்சுருக்கிற அன்பு உண்மை, ஆனால் உன்னால் அதை புரிஞ்சிக்க முடியாது எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா 5ல் குரு இருக்கார், என்னுடைய அன்பு என்னமோ 4 பேர், ஏன்னா நான் 4 பேர்கிட்ட பழகுனா தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் கணவன் சொல்லணும், நீங்கள் 4 பேர்கிட்ட பழகுனான்னா வேறு நான் தான் தப்பாக சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். சொசைட்டியில் நம்ம 4 பேரோட நட்பு கிடைச்சா தான் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஹெவி அளவில் பெரிய சந்தோஷங்கள்லாம் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த நட்பு தொடரக்கூடாதுன்னு கன்னிராசியை பார்த்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இப்போ நீங்கள் கணவன் கன்னிராசியாக இருந்தால் உங்கள் ஒய்ஃபு மறுத்து வச்சுருப்பாங்க, நீ வெளியில் போகக்கூடாது, இவங்கள்ட்ட பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பு கிடையாது. டெவலப் இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கை என்ன? இப்போ பைசாவுக்கு என்ன பண்ணுறது? 4 பேர் பழக்க வழக்கங்கள் இருந்தால் தான் பைசாலாம் கிடைக்கும். இது அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கணும். கல்யாண வாழ்க்கையில் ஏன் காதல் செட் ஆக மாட்டேங்குது, கல்யாணம் ரொம்ப நாள் தள்ளி போகுது சார், பொண்ணு பார்க்குறேன் சார், பொண்ணு அமைய மாட்டேங்குது அப்படின்னா நிறைய என்ன பண்ணுவோன்னா, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், என் பையன் இப்படி தான் சொல்லி பொண்ணு பார்ப்பாங்க, பொண்ணு அமையாது, எங்கள் பொண்ணு இப்படி தான் அப்படின்னு சில சொல்லி பொண்ணு பார்ப்பாங்க, பையன் அமைய மாட்டாங்க. சில வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றி தான் பேசணும், சில இடத்துல கொஞ்சம் பொய் தான் பேசணும், அப்போ தான் கன்னிராசிக்கு எல்லாமே செட் ஆகும். பேசுகிற பொய்யை உண்மையாக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ பாயிண்ட்டு புரியுதுங்களா? முதல்ல இப்போ சில பேர் ஓப்பன் டாக்காக இருப்பாங்க. கன்னிராசிக்கு இருக்கிற பெரிய மைனஸே அதுதான், நான் இப்படி தான் ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்கோ, இல்லைனா ஏற்றுக்காத அப்படின்வாங்க. ஐயய்ய நான்லாம் ஏற்றுக்க மாட்டேன்ட்டு போயிடுவாங்க. அது பேர் பேசக்கூடாது. அப்போ நாங்கள் இப்போ உண்மையை பேச வேணாங்கிறீங்களா? உண்மை பேச வேண்டான்னு நான் சொல்லலை, உண்மையை பேசுகிற இடத்துல பேசுங்க. எடுத்தவுடனே உண்மையை பேசிட்டிங்கன்னா, புரியுதுங்களா? எடுத்தோடனே உண்மையை பேசிட்டா நடக்காது.
எப்பயுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கடைக்கு போகிறோம், பலன்னு கடை வெளியில் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருந்தால் தான் அந்த கடைக்குள்ளேயே போகும். பார்த்துருக்கீங்களா? அதுமாரி தான் அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு கடைக்குள்ளே போனோம்னா அதேமாதிரி உண்மையாக இருக்கும், அந்த கடை இருக்காது, நிறைய போடி இருக்கும். வாழ்க்கையும் இப்படி தான், இதை தான் புரிஞ்சுக்கணும். கன்னிராசிக்காரவங்களுக்கு 5வது வீடு பார்த்திங்கன்னா குரு நீசம், 7வது வீட்டில் குரு ஆட்சி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் என்னென்னா உங்கள் கல்யாண வாழ்க்கையில் போக போக தான் சக்ஸஸ்ஃபுல். அதான் சொன்னேன், உங்களுக்கு பிள்ளைங்க பிறந்து உங்கள் பிள்ளைங்க வளரும்பொழுது வயசுக்கு வந்த பிறகு உங்கள் பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணி அவங்கெல்லாம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும்போது நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். தனி மனுஷியாக நிற்பீங்க, தனி ஒருவனாக நிற்பீங்க. ஆனால் ஆரம்பத்தில் தவிப்பீங்க, ஆரம்பத்தில் நிறைய சிரமங்களை சந்திப்பீங்க. இதான் கன்னிராசி. உடனே ஃபீல் பண்ணிவிட்டு உடனே கல்யாண வாழ்க்கையை விட்டு வெளியில் வர்றது, கல்யாண வாழ்க்கை எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிறது, இதெல்லாம் வேண்டாம். இந்த சிக்கல் நிறைய சந்திக்க வேண்டியது கன்னிராசிக்காரர்கள். அதுமாதிரி ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். அப்படி இடம் மாற வேண்டிய கட்டாயம் வரும்போது தைரியமாக மாறுங்க. ஆனால் பூர்வீகத்தோட பந்தம் கண்டிப்பாக வச்சுங்க. இதை பற்றி நான் கடைசியில் சொல்லுவேன். பூர்வீகத்தோட பந்தம் கண்டிப்பாக வச்சுங்க. பூர்வீகம்ங்கிறது உங்களோட இருக்கணும், கனெக்டிங்கில் இருக்கணும். கன்னிராசிக்கு அப்போ தான் கல்யாண வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் இருக்கும். நிறைய நட்புகள், நிறைய அன்புகள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். ஏன்னா 5க்குரியவன் குரு நீசமாகி 7க்குரிய குரு ஆட்சி பெறான். அங்கே சுக்கிரன் உச்சம் பெறான், உங்கள் இடத்துல சுக்கிரன் நீசம். ஆக உங்களுடைய காதல், உங்களுடைய பணம், உங்களுடைய அன்பை இன்னொருத்தவங்களால் புரிஞ்சிக்க முடியாது. நிறைய நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் சொல்ல தான் அவங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் நடந்துக்கும் போது தான் புரிய ஆரம்பிக்கும். எடுத்தோன்னே உங்களுக்கு யாருமே பச்சை கொடி காட்ட மாட்டாங்க, அதை முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்கள் அதில் இறங்கி சக்ஸஸ் ஆகி செட்டில் ஆகி அவங்களுக்கு அதில் லாபம் கிடைச்ச பிறகு தான் ஓகே. ஒரு பெரிய இடம், அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க, நான் இதில் 15 மாமரம் போடுறேன், 20 தென்னை மரம் போடுறேன், இந்த மாமரம் மாங்காய் எல்லாம் நிறைய வந்துடும், தென்னை மரம் நிறையா நான் அதுக்கு பிறகு இந்த இடத்த நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இவங்க சும்மா வாய்ஸ் சவுடால் அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் அதை நம்ம ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணி அந்த மாங்கன்னெல்லாம் வச்சு அந்த மாங்கன்னெல்லாம் மாமரமாக ஆகி அது மாம்பழம் அதில் 5 மூட்டையை நம்ம விற்று தேங்காவை அதே மாதிரி 4 லாரி ஏற்றி அனுப்பி அதில் லாபத்தை பார்த்து நம்ம வீட்டில் கொண்டு கொடுத்தா எனக்கு அப்போவே தெரியும் நீ இப்படிலாம் வருவே அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் நம்புவான். அது வரைக்கும் இந்த கல்யாண வாழ்க்கை நமக்கு எப்பயுமே ஊசல் ஆடிக்கிட்டே இருக்கும் கன்னிராசிக்கு. ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சிடுறோம். பார்த்தீங்களா எவ்வளோ டைம் எடுக்குது பாருங்கள். இதுதான் கன்னிராசிங்க. குறை சொல்கிறவன் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால் அந்த குறை கூறும் பழக்கத்தை உள்ளவர்களை பெரிய அளவில் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது ஃபஸ்ட்டு. உங்கள் கல்யாண வாழ்க்கையில் சிக்கல்கள் விலகணுன்னா 2 பரிகாரம். முதல் பரிகாரம், பெருமாளை நிறைய சேவிங்க. பெருமாள் கல்யாணத்தை போய் பாருங்கள். திருக்கல்யாணம்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடந்தால் போய், எங்கே திருக்கல்யாணம் நடந்தாலும் பெருமாளுக்கு நடந்தால் போய் பாருங்கள் கன்னிராசிக்காரங்கள். பெருமாளோட ரொம்ப டையப் வச்சிங்க. மகாலட்சுமி தாயாரை நிறைய வழிபாடு பண்ணுங்கள். அது வெள்ளிக்கிழமை புதன்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். காதல் கைகூடும், கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு கல்யாணமே நடக்காமல் இருக்குன்னா கல்யாணம் நடக்கும். பெருமாள் திருக்கல்யாணத்தை பார்க்குறதுனால, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதுனால. கல்யாண வாழ்க்கையில் சிக்கல் இருந்தால் அந்த கல்யாண வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் விலகிடும். ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. முதல்ல இந்த குறை கூறக்கூடிய பழக்கத்தை உள்ளவங்களை குறைச்சிக்கிங்க. அவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுமாரி நிறைய பேர்கிட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, அதை குறைச்சிருங்க. நீங்கள் செய்கிறத பார்த்து அவன் பர்ஃபெக்ஷன் ஆகிடுவான். அதுமாரி சின்ன சின்ன தவறுகளை மன்னிச்சு விட்ருங்க உங்கள் கல்யாண வாழ்க்கையில். இதுதான் பெரிய விஷயம். அப்போ தான் உங்கள் கல்யாண வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் விலகும். திருமண வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் விலகும். சின்ன சின்ன தவறுகளை தயவு செய்து மன்னிச்சு விட்ருங்க, பெருசுப்படுத்தாதீங்க. அதுமாரி உங்கள் துணையை ஊக்கப்படுத்துங்க. உங்கள் ஹஸ்பண்டை, இப்போ ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டை ஊக்கப்படுத்துங்க. அவங்கள நீங்கள் முன்னெடுத்துங்க. உங்கள் ஒய்ஃப், நீங்கள் கன்னிராசி இருக்கீங்கன்னு உங்கள் ஒய்ஃபை ஊக்கப்படுத்துங்க, அவங்கள முன்னிறுத்துங்க. அவங்க வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு சொசைட்டிக்கு, அவங்கள வெளியில் கொண்டு வாங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்தாக நீங்கள் இருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு மன அழுத்தமே குறையும், அவங்க மன அழுத்தம் குறைக்கிறதுனால. அதுமாரி நிறைய உறவுகளை, நல்ல உறவுகளை அனுபவிக்க கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் உங்கள் உறவுகள் மூலமாக நீங்கள் நிறைய லாபங்களை பெறுவீங்க. யாரை சொல்லுவாங்க, ஆட்டி வைத்தால் யார் ஒருவன் ஆடாதார் கண்ணார். அதுமாரி ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணுங்கிற தத்துவமெல்லாம் உங்களுக்கு தெரியும். நிறைய அமைதியாக பேசுங்க. உங்களுடைய ஸ்வீட்டான பேச்சு தான் உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் கொண்டு போகும். 1000 கோபம் வரும், வெளியிலே காட்டிக்க வேணாம். ஸ்வீட்டான வார்த்தை,
இந்த ஸ்வீட்டான வார்த்தையை உங்கள் ஹவுஸில் கொண்டு போங்க. உங்கள் ஹவுஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் விலகும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 7 விஷயமும் உங்கள் வாழ்க்கை ஏற்றத்தை கொடுக்கும். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.